எங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைய விட சொல்றாரு அப்படின்னோனே, இன்னொரு பொண்ணு சொல்லுவா, நம்ம பெரிய ஆள் ஆனோனே இப்ப பிள்ளைங்க நம்மள பார்த்து காட்டி என்ன பண்றது? இவ்வளவு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வளர்க்குறோம். பிள்ளைங்க பார்த்து காட்டி என்ன பண்றது? அதனால வேலைய விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்னொருத்தவங்க ஹீரோயின் பேர சொல்லி, இவலாம் குழந்தை பிறந்த உடனே வேலைய விட்டா, நல்லா தானே இருக்கா இப்ப அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோயினுக்கு கோவம் வந்து, குழந்தை பிறந்தா வேலைய விடணும்னு எந்த ரூலுமே இல்ல. நம்ம மட்டும் டயப்பர மாத்திக்கிட்டே இருப்போம். அவங்க மட்டும் ரிமோட்ல சேனல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா நமக்கு ஹெல்ப் பண்ணா, இந்த வேலைய விடணுன்ற ரூல் எல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இத பேசிக்கிட்டே அந்த ஐஸ் கியூப் எடுத்து அந்த சூடுபட்ட கையில வச்சுக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாரு. "உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு சின்ன பசங்க எவ்ளோ சேட்டை பண்றாங்கன்னு." அதாவது அந்த சின்ன பசங்கலாம் அவங்களுக்கான ரூம்லேருந்து வெளிய வந்து இந்த அங்கிள்ஸ்க்கு இடையில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவ வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அதே ரூம்குள்ள விடுவா. பேசாம இங்கேயே விளையாடுங்கன்னு. அப்ப வந்து அதுல அந்த கேங்லயே இந்த சின்ன பசங்க கேங்லயே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பா. அந்த பொண்ணோட அம்மா வந்து, "இங்க வா கிச்சன்லேருந்து இத்தன சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் குடுன்னு" சொல்லுவா. அதாவது அந்த பொண்ண மட்டும் கூப்பிட்டு சொன்னதுனால, இந்த ஹீரோயினுக்கு அதுவுமே ஒரு கோபத்த ஏற்படுத்தும். இத பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகும். அதுக்குள்ள வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள கிச்சன்ல போய் பார்த்தா, சிக்கன் வந்து லைட்டா பிடிச்சிரும். இந்த கரண்டிய வச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பா. கிண்டிக்கிட்டே இருப்பா. அந்த அடி பிடிச்சதெல்லாம் போகணும்னு நம்ம கிண்டுவோம்ல. அப்பதான் இவரு வந்து வெளிய சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும்னு கத்த ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போயிருச்சுல்ல. "உள்ள என்ன பண்ற? எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வா" அப்படின்னு சொல்லி இவரு கத்த ஆரம்பிச்சுருவாரு. அப்ப வந்து இந்த சிக்கன் ரொம்ப புடிச்சதுனால கிண்டிக்கிட்டே இருப்பா. உங்க ஹஸ்பண்ட் வந்து, "என்ன உள்ள வேலை செய்ற? இவ்ளோ நேரம் ஆகுதுன்னு" திருப்பி கத்த ஆரம்பிப்பாரு. அப்ப இவளுக்கு ஒரு கோவம் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கேஸ வந்து ஆஃப் பண்ணுவா. ஆஃப் பண்ணின உடனே கேரட் வெட்டுற சவுண்டு கூட அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். என்ன பண்ணுவா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு, சேரையுமே அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போவா. என்ன இங்க எங்க போறா இவன்னு எல்லா ஒய்ஃபும் இவ பின்னாடி போவாங்க. அதாவது பேசிட்டு இருப்பாங்கல்ல அங்கிள்ஸ் எல்லாம். அவங்களுக்கு முன்னாடி தானே அந்த ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் முன்னாடி போய் உட்காந்துக்குவா. எல்லாரும் இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுல போயி, இந்த சேர போட்டு உட்காந்து ஜூஸ மெதுவா குடிக்க ஆரம்பிப்பா. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இவள மொறச்சு பார்ப்பாங்க. ஆனா அவ கண்டுக்கவே மாட்டா. ஏன்னா அவ கண்ல வந்து ஒரு அழுக, ஒரு கோவம் எல்லாமே இருக்கும். ஆனாலுமே அந்த ஃபேன கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு, இந்த ஜூஸ அமைதியா குடிக்க ஆரம்பிப்பா.